வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இது டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப இந்த ஸ்நாக் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக். கச்சோரி, மூங் தால் கச்சோரி. இது பாசிப்பருப்பு மசாலாலாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்கிற ஒரு ஸ்நாக் இது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்து கழுவிட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அது வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா கழுவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதை நம்ம வேக வைக்கணும். இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா மலர்ந்து இந்த மாதிரி வேகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெந்த பாசிப்பருப்பை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி அப்படியே ஆற விட்டுருங்க. இது ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுக்கணும். அதனால் அது வரைக்கும் ஆறட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்குங்க. நம்ம அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹீட் பண்ண ஆயிலை சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் நல்லா அந்த பிசைஞ்சு விட்டுக்குங்க. அந்த எண்ணெய், ஆயிலெலாம், நெய்யெல்லாம் நான் உங்களுக்கு மாவில் நல்லா கலக்கிற மாதிரி கையால் முதல்ல பிசைஞ்சுக்குங்க. தண்ணி முதல்ல சேர்க்காதீங்க. இப்போ இது மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா ஒரு பதமாக பிசையணும். உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. அது மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. இது மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடலாம். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாசிப்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிருக்கேன் பாரு, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கேன். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து கொத்தமல்லியை கொஞ்சம் பவுடர் பண்ணணும். 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இடித்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இடிச்சுக்கிட்டால் போதும். இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கலாம். அதில் வந்து 3 அல்லது 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்க அந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்சுக்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற இந்த கொத்தமல்லி சோம்பு பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த கொத்தமல்லி சோம்பு மசாலாவுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்க அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே இதுக்கு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்க அதையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க. மாங்காய் பொடி சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த லைட்டான ஒரு புளிப்பு கிடைக்கும். அப்படி உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக லெமன் கூட கடைசியாக சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. இந்த கடலை மாவு வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா இதில் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ கடலை மாவும் நல்லா பச்சை வாசனை போக வறுத்தாச்சு. இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பாசிப்பருப்பு மாவு சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்குங்க. நான் உப்பு போடுற வீடியோவை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இது வேறு ஒரு பவுலில் இதை சேர்த்துருங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இது மூடி இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு ஊறி இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது.
இது நல்லா அரை மணி நேரம் 3/4 மணி நேரமே ஆயிடுச்சு. உங்களுக்கு ஊற ஊற உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா திரும்பவும் 5 நிமிஷம் நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்குங்க. இது மாதிரி பிசைஞ்சிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம். அதில் மேலே கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த சின்ன உருண்டைகள் இப்படியே வச்சு லேசாக தேய்ச்சி விட்டுக்குங்க. கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கனமாக தேய்க்க வேண்டாம். இப்போ இது நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலாவை இது மாதிரி உருண்டையை பிடிச்சி நடுவில் வச்சு இது மாவை மேலே இது மாதிரி ஹோல்ட் பண்ணி மூடிக்கிங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். அப்படி இப்போ திரும்ப மெல்லமாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லேசாக அது மாதிரி தேய்ச்சிக்குங்க. இது மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக தேய்ச்சிக்குங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நான் எல்லா மாவும் இதே மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வருது பாருங்கள். உங்களுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி நீங்கள் ஸ்டப் பண்ணி இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா உப்பி வரும். சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கிட்டு பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு இதோட நிறம் மாற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக அடுப்பு எரிய விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நிறம் மாற வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா மேலே நல்லா கிறிஸ்பாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் இன்னொன்று போட்டு பொரிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா உப்பி வருது. உங்களுக்கு அந்த மேலே உள்ள மாவு நம்ம தின்னாக தேய்ச்சி நம்ம ஸ்டப் பண்ணி தேய்ச்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ இதுவும் நல்லா நேரம் மாறிடுச்சு. இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக் கச்சோரி ரெடி ஆகிடுச்சு. மூங் தால் கச்சோரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கூட. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டீ கூட சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட. டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்கள். இப்போ இது கூட வந்து நீங்கள் சாஸோ இல்லை க்ரீன் சாஸ், டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.